எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூலை 26, 27 இந்த 2 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது லாஸ்ட்டாக 25th ஜூலை பார்த்துருப்போம். அதோட ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரிவிஷன் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வினாத்தாள் கசிவு மற்றும் பிற தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதிகபட்சம் எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனையானது விதிக்கப்பட உள்ளது? ஆன்சர் 10 years. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு எத்தனை சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ளது? ஆன்சர் 10% வரி. எந்த நாட்டின் அதிபரான முகமது ஷஹாபுதீன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் வங்கதேசம். FMSCIக்கு கீழ்கண்ட எந்த அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இடைக்கால தேசிய விளையாட்டு சம்மேளன அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கு. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் இடைக்கால தலைவராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் விஸ்வநாதன் ஆனந்த். 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் உஸ்பெகிஸ்தான்ல சாமர்கண்ட்ல நடக்க போகுது. மிஷன் போஷன் 2.0 திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு லான்ச் பண்ணிருப்பாங்க. பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் புகார்களை பதிவு செய்ய தொடங்கப்பட்ட இணையதளம் எது? ஆன்சர் ஷீபாக்ஸ் போர்ட்டல். எத்தனை மிகப்பெரிய ரசாயன பூங்காக்கள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 3. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 26 and 27 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஈகை அதிகாரத்திலிருந்து திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கவனிங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அதாவது இப்போ இரத்தல் அப்படின்னா நமக்கு தெரியும், இறந்து சென்று, அதாவது நமக்கு உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட பிச்சை எடுத்து நம்ம சாப்பிட்றோம், யாசகம் போய் சாப்பிட்றோம் அப்படின்னா அது எவ்வளவுக்கு துன்பமானதா இருக்கும். அதை விட துன்பமானது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. சோ இரத்தலின் இன்னாது, இரத்தலின் இன்னாதுன்னா பிச்சை எடுத்து நம்ம சாப்பிட்றதை விட துன்பமானது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா நிரப்பிய தாமே தமியர் உணல். நிரப்பியன்னா நம்ம கிட்ட ஏற்கனவே தேவையான விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் வச்சுக்கிட்டு இன்னும் நிரப்ப பாக்குறது, அந்த பொருட்களை நிரப்பிக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்காம, அதுவும் நிரப்புறது பிளஸ் மற்றவங்களுக்கு கொடுக்காம தாமே தமியர் உணல், பிறருக்கு வறியவங்களுக்கு கொடுக்காம அவங்க மட்டுமே வச்சு அவங்க மட்டுமே சாப்பிடுறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம, அதுதான் வந்து இரத்தலை விட, பிச்சை எடுத்து சாப்பிடுறதை விட துன்பமானது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்துல வாரணாசில இருக்கு. இங்கேதான் வந்து புத்தர் அவருடைய ஃபர்ஸ்ட் சர்மனை வந்து வழங்கியிருப்பார். அதாவது முதல் உபதேசம் வழங்கினது வந்து இங்க சாரநாத்ல தான், வாரணாசில உள்ள சாரநாத்ல. சோ இது வந்து 45வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமாக சேர்க்கப்பட்டிருக்கு இந்தியாவிலிருந்து. இதன்படி இந்தியால அதிகமாக யுனெஸ்கோ உலக பாரம்பரிய அதாவது அந்த தலங்கள் கொண்ட நாடாக இந்தியா 6வது இடத்துல இருக்கு. அதுவே ஏசியா பசிபிக் ரீஜன்ல, ஆசியா மற்றும் பசிபிக் ரீஜன்ல பார்த்தோம் அப்படின்னா 2வது இடத்துல இந்தியா இருக்கு. நெக்ஸ்ட் இங்க உள்ள முக்கியமான இடங்கள் என்னென்ன, கீ காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கதான் தமேக் ஸ்தூபா இருக்கு, அதே மாதிரி தர்மராஜிகா ஸ்தூபா இருக்கு, நெக்ஸ்ட் அசோகா பில்லர் இருக்கு, அடுத்து முலகந்த குடி விஹாரா இருக்கு, சௌஹண்டி ஸ்தூபா. இதெல்லாமே எங்க இருக்கு? இங்க சாரநாத்ல தான் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்த்திருக்காங்க இந்த சாரநாத். ஸோ இது எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்துல வாரணாசில இருக்கு சாரநாத் பௌத்த தலம். இப்போ 48வது யுனெஸ்கோ அமர்வு அப்படிங்கிறது தென்கொரியால புசான் சிட்டில நடந்துச்சு. ஸோ அந்த அமர்வுல தான் முடிவு பண்ணியிருப்பாங்க இதை 45வது யுனெஸ்கோ உலக தலமாக சேர்க்கலாம் இந்தியாவிலேருந்து அப்படின்னு சொல்லி. ஸோ கலாச்சார அமைச்சராக இருப்பவர் யாருன்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்கள். ஸோ இங்கேதான் வந்து புத்தர் அவருடைய ஃபர்ஸ்ட் உபதேசத்தை வழங்கியிருப்பாரு. அடுத்த ரீசன்ட் நியூஸ். இப்போ 2025 போன வருஷம் பாத்தீங்கன்னா மராத்தா ராணுவ நிலப்பரப்புகள், அதாவது ஒரு 12 கோட்டைகளை வந்து சேர்த்திருப்பாங்க யுனெஸ்கோ பட்டியல்ல, 44வது யுனெஸ்கோ பாரம்பரிய தலமாக. அதுல ஒரு கோட்டை வந்து நம்ம தமிழ்நாட்டுல உள்ள செஞ்சி கோட்டை, ரிமைனிங் அந்த 11 கோட்டை வந்து மகாராஷ்டிரால உள்ள மராத்தா கோட்டைகள். அடுத்து 2024ஆம் ஆண்டு மொய்ராமுங்கள், அசாம் மாநிலத்துல அஹோம் வம்சத்தை சேர்ந்தவங்க உயிரிழக்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஒரு புதைமேடுகள், மொய்தாம்கள் அப்படிங்கிற புதைமேடுகள்ல புதைப்பாங்க. ஸோ அதுதான் வந்து யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்திருப்பாங்க.
நெக்ஸ்ட் 2023 ஹொய்சாளர்களுடைய கோவில்களானது கர்நாடகாவின் ஹொய்சாளர் கோவில்களானது சேர்க்கப்பட்டது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் முதல் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் மீராபாய் சானு. மீராபாய் சானுக்கு பாத்தீங்கன்னா இது ஹாட்ரிக் கோல்டு. காமன்வெல்த் கேம்ஸ்லேயே வந்து லாஸ்டா 2018 நடந்திருக்கும். ஏன்னா 4 years ஒன்ஸ் தானே நடக்குது. 2022 ஒரு தடவை நடந்திருக்கும். இப்போ 2026 நடக்குது கிளாஸ்கோல. ஸோ இதுல வந்து இப்போ ஏற்கனவே 2லயுமே வந்து தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருப்பாங்க. தொடர்ந்து 3வது ஆண்டாக நடைபெற்ற இந்த காமன்வெல்த் போட்டியில சாம்பியன் ஆனதன் மூலமா ஹாட்ரிக் கோல்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்போ நடந்த இதுல இந்தியா சார்பில் ஃபர்ஸ்ட் கோல்டை இந்த கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில வந்து வின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் நடக்கிறது வந்து 23rd எடிஷன் 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது ஸ்காட்லாந்துல கிளாஸ்கோல நடைபெற்று வருது. அதுல பளுதூக்குதல்ல பாத்தீங்கன்னா மீராபாய் சானு 48 கிலோ எடை பிரிவுல இவங்க மொத்தமா 190 கிலோ எடையை தூக்கி இந்த கோல்டு மெடலை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு இந்த காமன்வெல்த்ல. அடுத்து ரிஷிகந்த சிங் இவர் வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காரு அதே பளுதூக்குதல் போட்டியில. நெக்ஸ்ட் ஜந்து குமார் இவர் வந்து பிரான்ஸ் மெடல்ல வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காரு. இவர் காமன்வெல்த் போட்டியில ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணது இவர் தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்படின்னா மீராபாய் சானு இந்த வருஷம் நடக்கக்கூடிய காமன்வெல்த் போட்டியில. இவர் வந்து பேரா பவர் லிஃப்டிங்ல தான் இந்த பிரான்ஸ் மெடலை வந்து வின் பண்ணியிருப்பாரு. ஸோ சேம் அதே தான் இங்கே கொடுத்துருப்போம். மீராபாய் சானு ஹாட்ரிக் கோல்டுன்னு பார்த்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் 2020 ஒலிம்பிக்ல இவங்க வந்து சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க டோக்கியோ ஒலிம்பிக்ல. 2017 உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. 2022 வின் பண்ணியிருக்காங்க வெள்ளி பதக்கம். ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் அவங்க வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்க அந்த ஹாட்ரிக் கோல்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வெயிட் கிடையாது மீராபாய் சானு அவங்க தான் ஃபர்ஸ்ட் கோல்டு காமன்வெல்த்ல வின் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்காட்லாந்து நடைபெற்ற காமன்வெல்த்ல. அடுத்து ஜண்டுகுமார் பார்த்தா வெண்கல பதக்கம் சொல்லி பார்த்தோம். அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ். தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் எம் நம்பிராஜன். எம் நம்பிராஜன் பாத்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தோட தலைவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆணையம் என்ன பண்ணும்னா தமிழ்நாட்டில் உள்ள பழமையான கட்டடங்கள் நினைவு சின்னங்கள் இருக்குல்லையே அதை பாதுகாக்கக்கூடிய பணியை தான் செய்யும். ஸோ அதோடைய தலைவராக இப்போ நம்பிராஜனை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் ஒரு 3 இயர்ஸ்க்கு இந்த பொறுப்புல இவர் இருப்பார். அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ். கார்கில் வெற்றி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து ஜூலை 26 தான் கார்கில் திவாஸ் அப்படிங்கிறத நம்ம செலிப்ரேட் பண்றோம். கார்கில் வெற்றி தினம்ங்கிறத செலிப்ரேட் பண்றோம். ஸோ 1999 ஜம்மு காஷ்மீர்ல அந்த கார்கில் பகுதியில பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து ஊடுருவிப்பாங்க. அந்த பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் ஊடுருவி நிறைய சைட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி நம்ம இந்தியா சார்பில் ஸ்டார்ட் பண்ணி அந்த கார்கில் போர்ல வெற்றி பெற்றிருக்கோம் இந்தியா. ஸோ அந்த அவங்க பிடிச்ச இடத்தெல்லாமே வந்து திரும்ப வெற்றிருப்பாங்க நம்ம இந்திய ராணுவம். அந்த கார்கில் வெற்றி தினம் இது 1999 மே மாதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கார்கில் போருங்கிறது அது ஜூலை 26 முடிஞ்சிருக்கும், நிறைவடைஞ்சிருக்கும். இந்தியா வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஜூலை 26 தான் நம்ம கார்கில் வெற்றி தினமாக நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ 27வது கார்கில் விஜய் திவாஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் செலிப்ரேட் பண்றோம். ஸோ எதனால அப்படின்னா ஜம்மு காஷ்மீர்ல கார்கில் ரீஜியனை வந்து மறுபடியும் பாகிஸ்தான் ராணுவமானது கைப்பற்றிருப்பாங்க. அதை திரும்ப கார்கில் போர்ல வின் பண்ணியிருக்கோம் இந்தியா. ஸோ மே மந்த் ஸ்டார்ட் ஆனது ஜூலை 26 தான் முடிஞ்சிருக்கும். ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷன் விஜய் நடவடிக்கையின் மூலமாக தான் இதுல வெற்றி பெற்றிருப்போம் கார்கில் விஜய், அதாவது கார்கில் போர்ல. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரீசெண்டா ஆப்ரேஷன் சிந்தூர் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஜம்மு காஷ்மீர்ல பெஹல்காம்ல வந்து டெரர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதுக்காக ஆன்டி டெரர் அட்டாக் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். பாகிஸ்தானுடைய 9 பயங்கரவாத கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி அதை அழிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து மே 2025 லான்ச் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டா உள்ள இந்தியாவுடைய ஆன்டி டெரர் அட்டாக் அப்படின்னா அது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் தான். அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எந்த நாடு பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணையை இந்தியாவிடம் வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இந்தோனேஷியா நம்ம கிட்ட பிரம்மோஸ் ஏவுகணை வாங்குறாங்க, அஸ்த்ரா ஏவுகணை வாங்குறதுக்கும் ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வாங்கக்கூடிய 3வது நாடு அதன்படி இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஏன் இப்போ எகைன் பார்க்குறோம்னா இப்போ ஒவ்வொரு மாசத்துலயுமே லாஸ்ட் வீக்ல உள்ள
அந்த சண்டேல ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா மனதின் குரல், மன் கி பாத் அப்படின்னு சொல்லி ஹிந்தில சொல்லுவோம். அந்த வானொலி நிகழ்ச்சியில பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து உரையாற்றிட்டு வராங்க. அதே மாதிரி இப்போ நடந்த சில ஜூலை ஞாயிற்றுக்கிழமையில் நடந்த நிகழ்ச்சியில உரையாற்றி இருப்பாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள், அந்த ஒரு மந்த்ல நடந்த முக்கியமான விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. அது இம்பார்ட்டன்ட், அதனால இதை பாக்குறோம். இப்போ பாதுகாப்பு தளவாடங்களோட உற்பத்தி ஏற்றுமதியில இந்தியா வந்து ஒரு புதிய உச்சத்தை எட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டா தான் INS மகேந்திரகிரி போர்க்கப்பல் அப்படிங்கிறது இந்திய கடற்படையில இணைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. தற்சார்பு இந்தியா திட்டம்ங்கிறது 2020 லான்ச் பண்ணது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டது. அதுல 75% அந்த தளவாடங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை தயாரிக்கிறதுக்கான உபகரணங்கள் அது வந்து உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது. INS மகேந்திரகிரி. அடுத்து பிரளய் மிசைல், குஷா மிசைல் இதெல்லாமே இப்போ டெஸ்ட் பண்ணிருக்காங்க. பிரளய் ஏவுகணையும் குஷா ஏவுகணையும் ரீசெண்டா. அடுத்து பிரம்மோஸ் மிசைலை வந்து இந்தோனேஷியா வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸ் மட்டும் இல்ல, அஸ்ரா ஏவுகணையை வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போதான் PV சிந்து வந்து ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி நடந்துச்சு இல்லையா, அதுல வந்து சாம்பியனான முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையை PV சிந்து படைச்சிருப்பாங்க. அடுத்து நேஷனல் ஹேண்ட்லூம் டே, தேசிய கைத்தறி தினம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 7ஆம் தேதி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் மந்த்ல. ஸோ அதனால எல்லாருமே வந்து கைத்தறி பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி. நெக்ஸ்ட் இந்த கதர் ஆடைகளுடைய உற்பத்தி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4000 கோடி எட்டி இருக்கு அந்த காதி பொருட்களுடைய சேல் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைவேட் ஆர்பிட்டல் ராக்கெட் அப்படிங்கிறது விக்ரம்-1. அது இப்போ ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் லான்ச் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜூலை 27 பாத்தீங்கன்னா அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு நாள் அப்படிங்கறத நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ இந்த வருஷம் ஸோ அதெல்லாம் மென்ஷன் பேசியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில. அதனால இதை பத்தி பார்க்குறோம். சேம் அதே விஷயங்கள் தான் இங்கேயும் நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். புதிய மத்திய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து பிரல்ஹாத் ஜோஷி தான் வந்து புதிய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க. இப்போ பிரல்ஹாத் ஜோஷி சொல்றோம் இல்லையா, அவர் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், அப்புறம் நுகர்வோர் விவகாரங்கள், நெக்ஸ்ட் பொது விநியோகத்துறை, உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கான அமைச்சராக ஆல்ரெடி இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவருக்கு கூடுதல் பொறுப்பு, கல்வி அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து இப்போ நீட்ல வந்து முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போராட்டம் நடத்திருப்பாங்க. கல்வி அமைச்சர் வந்து பதவியிலேருந்து விலகணும்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் வலுப்பெற்றதை அடுத்து அவர் பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம அதுக்கான மசோதா, நீட் அதாவது முறைகேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கிற வகையில இப்போ மசோதாவும் கொண்டு வந்திருந்தாங்க, நம்ம பார்த்திருப்போம். இப்போ பிரல்ஹாத் ஜோஷி தான் வந்து நெக்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டரா அப்பாயிண்ட் பண்றாங்க. இப்போ அமைச்சர் வந்து பதவியில இருந்து ராஜினாமா பண்றாங்க இல்லையா, யாருக்கிட்ட அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்குவாங்க அப்படின்னு கேட்டா குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்குவாங்க. ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 1 படி அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. அந்தந்த போர்ட்போலியோவுக்கு நியமிக்கிறாங்க இல்லையா, அதை யார் வந்து அட்வைஸ் பண்ணுவான்னா பிரைம் மினிஸ்டர் தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. அவருடைய அட்வைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் குடியரசுத் தலைவர் அமைச்சர்களை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 2 படி அவங்களுடைய பதவி காலம் அப்படிங்கிறது என்னன்னா குடியரசுத் தலைவருடைய பிளஷர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அமைச்சர்கள் அந்த பொறுப்புல இருக்க முடியும். அவங்களுடைய மெஜாரிட்டி இல்லை அப்படின்னா அவங்க அந்த பொறுப்புல இருந்து விலகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கூட்டு பொறுப்பு, அவங்களுக்கு ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது அந்த அமைச்சர்களுக்கு இருக்கு. இதை பத்தி சொல்றதா ஆர்டிகல் 75 சப்கிளாஸ் 3. அமைச்சர்கள் அவங்க செய்யக்கூடிய அந்த ஆக்டுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு பொறுப்பானவங்கன்னா பார்லிமெண்ட்டுக்கு பொறுப்பானவங்க. பார்லிமெண்ட் கொஸ்டின் கேட்க முடியும் அமைச்சர்களை. ஸோ இப்போ அமைச்சர் வந்து பதவியை ராஜினாமா பண்றாருன்னா அவருடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர்கிட்ட வழங்கணும், குடியரசுத் தலைவர். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 1 படி அமைச்சர்கள் வந்து நியமிக்கப்படுறாங்க. அவங்களுடைய பதவி காலம் ராஜினாமா பத்தி 164 சப்கிளாஸ் 1 சொல்லுது. ஆளுநர் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஆளுநருடைய பிளஷர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம மாநிலத்துடைய அமைச்சர்கள் வந்து அந்த பொறுப்புல கண்டினியூ பண்ண முடியும். நெக்ஸ்ட் இவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஆளுநர்கிட்ட வழங்க முடியும். ஆர்டிகல் 164 சப்கிளாஸ் 2 படி இவங்களுக்கு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு, கூட்டு பொறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவின் புதிய ரூபாய் 200 மற்றும் 500 நோட்டுகளை பயன்படுத்த எந்த நாடு அனுமதி வழங்கியுள்ளது?
நேபாளம். ஸோ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2016 அந்த இயர் டைமில் வந்து பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ரத்து பண்ணியிருப்பாங்க. புதிய நோட்டுகளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்பையிலேருந்து நேபாளில் வந்து 100 ரூபாய் நோட்டு மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த புதிய நோட்டுகள் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுலாம் இருக்கு இல்லையா, 500 ரூபாய் நோட்டு 200 ரூபாய் நோட்லாம் அதெல்லாம் அலோவ் பண்ணுறது கிடையாது. இப்போ அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இதை பற்றி பார்க்குறோம். ஸோ நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விசா இல்லாமல் 2 நாடுகளும் பரஸ்பரம் வந்து சென்று கொள்ள அங்கே வந்து ட்ராவல் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. வித்தவுட் விசா வந்து அங்கே ட்ராவல் பண்ண முடியும். 1950 இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா அமைதி மற்றும் நட்புக்கான உடன்படிக்கை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அலோவ் பண்ணுறாங்க. 2016 பேன் பண்ணியிருப்பாங்க. அந்த நோட்டுகளை மாற்றுவதா நம்ம நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. புதிய நோட்டுகளானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பழைய நோட்டுகளை ரத்து பண்ணியிருப்பாங்க. நேபாளத்தில் இதை வந்து அலோவ் பண்ணலை. அந்த புதிய நோட்டுகளை இப்போ அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து தமிழ் கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனலில். ஸோ இது வந்து லாஸ்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்கும். ஆகஸ்ட் 7. எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை 27 ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு தமிழ் கிளாஸஸ் சிலபஸ் வைஸாக. டெஸ்ட்டும் இன்க்ளூட் ஆகி தான் வருது. 70+ டெஸ்ட் வந்து இதில் இருக்கும். இப்போது இதில் எப்படி கிளாஸ் நடக்கும்னா லைவ் கிளாஸஸாக இருக்கும். டைம் வந்து 12:30 to 2:30 PM. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இப்போது இதில் டெஸ்ட்டை இன்க்ளூட் பண்ணி கொடுப்போம். ஃபஸ்ட்டு 4 கிளாஸஸ் வந்து டெமோ அப்படிங்கிறது கொடுப்போம். இந்த டெமோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கணும். டெலிகிராம் சேனலில் தான் நம்ம டெமோ லிங்க் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுவோம். மொத்தமாக 30 கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு எல்லா சிலபஸும் கவர் பண்ணி கொடுத்துருவோம். இதில் ஜாயின் பண்ணால் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 2500 ரூபீ. உங்களுக்கு டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் இருந்தால் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ். 2026ஆம் ஆண்டுக்கான ஆசிய யூத் ஹாக்கி 5 சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஓமன்ல மஸ்காட்ல நடைபெற்றது. ஸோ இதில் இந்திய ஆடவர் அணி வந்து சாம்பியனாக இருக்காங்க. இந்திய மகளிர் அணி வந்து 2nd பிளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டிங்கிறது நடந்திருக்கு. அந்த போட்டியில் அனாஹத் சிங் நம்ம மகளிர் பிரிவுகளில் ஜூனியர் மகளிர் பிரிவில் இந்திய வீராங்கனை அனாஹத் சிங் வந்து சாம்பியனாக இருக்காங்க. இந்த உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியனான ஃபர்ஸ்ட் இந்தியர் வந்து இந்த அனாஹத் சிங் தாங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. கனடாவில் நடைபெற்றிருக்க போட்டி. நெக்ஸ்ட் நேஷனல். தேசிய தேர்வு முகமை தேர்வுகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க யாருடைய தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நந்தன் நீலேகனி. ஸோ இப்போ இவர் வந்து இன்ஃபோசிஸுடைய இணை நிறுவனர் தான் நந்தன் நீலேகனி. இவருடைய தலைமையில தான் இப்போ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NDA, அதாவது தேசிய தேர்வு முகமை சார்பில் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது நீட் உள்ளிட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க NDA. ஸோ அந்த தேர்வுகளில் என்னென்ன குறைபாடுகள் இருக்குது, முறைகேடுகளை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இதில் நம்ம டிஜிட்டல் டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பரிந்துரைகளை வழங்குறதுக்காக இப்போ நந்தன் நீலேகனி அவர்கள் தலைமையில் உயர்நிலை குழு அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க. இதில் சென்னை IIT-உடைய இயக்குனர் V காமகோடி, அப்புறம் இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான சோம்நாத் இவங்க எல்லாமே உறுப்பினர்களாக இடம்பெற்றிருக்காங்க. ஸோ காமகோடி, சோம்நாத், அனிதா அகர்வால் இவங்க வந்து கல்வித்துறை செயலராக முன்னாடி இருந்திருக்காங்க. அப்புறம் அம்ருத் லால் மீனா, அடுத்து தபன்குமார் தேகா இவங்க எல்லாமே வந்து உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, NDA அந்த டெஸ்ட் நடத்துறாங்க இல்லையா, எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களே, அதை வந்து சீர்திருத்தத்தை மேற்கொள்றதுக்கு என்னென்ன பண்ணணும், வினாத்தாள் கசிவை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், தொழில்நுட்பத்தை அதில் நம்ம யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், டெக்னாலஜியை இந்த எக்ஸாம்ல எப்படி கொண்டு வரலாம், எப்படி டிரான்ஸ்பரன்சியா நடத்தலாம், பாதுகாப்பா அந்த தேர்வை நடத்தலாம், கட்டமைப்பு நிர்வாக சீர்திருத்தங்கள் என்னென்னலாம் பண்ணணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்டேஷனை கொடுப்பாங்க. இந்த நந்தன் நீலேகனி அவர்கள் தலைமையில அமைக்கப்பட்டுள்ள இந்த கமிட்டி, உயர்நிலை கமிட்டி. இப்போ மசோதா இந்த மாதிரி நீட் தேர்வுகளில் முறைகேடுகள் தடுக்கிறதுக்காக மசோதாங்கிறது கொண்டு வந்தாங்க இல்லையா, அதுல குறைந்தபட்சமா பாத்தீங்கன்னா 5 to 10 years வரைக்கும் சிறை தண்டனை, 50 லட்சம் வரைக்கும் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுவே வந்து திட்டமிட்டு பண்ணியிருக்காங்க, அமைப்பு சார்ந்து முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7 to 10 years வரைக்கும் சிறை தண்டனை, 10 கோடி வரைக்கும் அவங்களுக்கு ஃபைன் வந்து போடலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. ஸ்பெஷல் கோர்ட்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வரலாம். தேர்வு முறைகேடுகள் சம்பந்தமான வழக்குகள் மட்டுமே விசாரிக்கிறதுக்காக, விரைந்து விசாரிக்கிறதுக்காக விரைவு நீதிமன்றங்கள்ங்கிறது இதுக்காக மட்டுமே அமைக்கலாம்னு சொல்லி இப்போ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ சேம் தான் இங்கே இருக்கும்.
அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ மக்கள் தொகையில பாத்தீங்கன்னா மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறது இல்லையா? ஸோ அது சம்பந்தமா விசாரிக்கிறதுக்காக, அதாவது பரிந்துரைகளை வழங்குறதுக்காக ஓய்வு பெற்ற நீதிபதி பிரகாஷ் பிரபாகர் நவ்லேக்கர் தலைமையில உயர்நிலை குழு அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க. அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். சமீபத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிற்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் புகாரெஸ்ட் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம் தான் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு இப்போ கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியிருக்காங்க. இது ருமேனியாவில் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. அங்கே போயிருக்காங்க பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்கள். அப்பதான் இந்த பட்டம், கௌரவ பட்டம் வழங்கியிருக்காங்க. ஸோ அங்கே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா பிரசிடென்ட். அப்போ அட்ரஸ் பண்ணப்போ பேசினப்ப என்ன சொன்னாங்கன்னா, வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற அந்த இந்தியாவுடைய பிலாசபி பத்தி அவங்க பேசியிருப்பாங்க. வசுதைவ குடும்பகம் அப்படின்னா என்ன? the world is one family, இந்த உலகமே ஒரே குடும்பம் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடியதான் அந்த வசுதைவ குடும்பகம் அப்படிங்கிற நம்ம இந்தியாவுடைய பிலாசபி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அந்த அந்த அதாவது அட்ரஸ் பண்ணும்போது. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். 2026 ஆண்டிற்கான மான பகதூர் சிங் லகக் விருதானது பெருமாள் முருகனுக்கு கொடுத்திருக்காங்க. ரஷ்யாவுடைய கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் விருது சுதர்ஷன் பட்நாய்க்கு கொடுத்திருக்காங்க. ஸ்லோவேக்கியா நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருதுங்கிறது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. கீர்த்தி சக்ரா விருது அப்படிங்கிறது இப்போ லாரன்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரமுக்கு கொடுத்திருக்காங்க. செஷல்ஸ் நாட்டுடைய உயரிய விருதான கார்டியன் ஆஃப் தி ப்ளூ ஹரைசன் விருது பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் ரீசன் அவார்ட்ஸ். அடுத்து நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். 26 and 27 ஜூலை கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்போ ஆகஸ்ட்ல பாத்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி மேத்ஸ் டெஸ்ட் பேட்சும் ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆகுது, ஆகஸ்ட் 1st. ஸோ இதுல ஜாயின் பண்ணணும்னா தமிழ் பேட்சுக்கு பாத்தீங்கன்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் ரெண்டு தனித்தனியா நடத்துவோம். அதுக்கான ஃபீஸ் டீடைல் கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. பிளஸ் மேக்ஸ் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இந்த இயர் ஜனவரி to டிசம்பர் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணுவோம். செப்பரேட்டா ஒவ்வொரு மந்த் மட்டும் வேணும் அப்படின்னாலும் நீங்க தனியாகவும் பை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ள சாரநாத் பௌத்த தலம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்திருக்கு. 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் போட்டியில் முதல் தங்க பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை யார்? ஆன்சர் மீராபாய் சானு. தமிழ்நாடு பாரம்பரிய ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் எம் நம்பிராஜன். கார்கில் வெற்றி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூலை 26 நம்ம செலிப்ரேட் பண்றோம். எந்த நாடு பிரம்மோஸ் மற்றும் அஸ்த்ரா ஏவுகணையை இந்தியாவிடம் வாங்க ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் இந்தோனேஷியா. புதிய மத்திய கல்வி அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளவர் யார்? ஆன்சர் பிரஹ்லாத் ஜோஷி. இந்தியாவின் புதிய 200 மற்றும் 500 நோட்டுகளை பயன்படுத்த எந்த நாடு அனுமதி வழங்கியுள்ளது? ஆன்சர் நேபாளம். 2026 ஆண்டுக்கான ஆசிய யூத் ஹாக்கி 5 சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஓமன்ல மஸ்கட்ல நடைபெற்றது. தேசிய தேர்வு முகமை தேர்வுகளில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்க யாருடைய தலைமையில் உயர்நிலை குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நந்தன் நீலேகனி. சமீபத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? புகாரெஸ்ட் பொருளாதார ஆய்வு பல்கலைக்கழகம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.